இப்போ நம்ம சென்சஸ்மேட் என்ற ஆப்பில் இஆக் விவரங்களை எப்படி நம்ம என்ட்ரு பண்ணுறதுன்னு பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து மக்கள் தொகை பட்டியலில் எப்படி பெயர்களை சேர்க்கிறது, அறிக்கைகளை எப்படி நம்ம எடுக்கிறது, தரவு மேலாண்மையில் எப்படி நம்ம பேக்கப் செய்யறது, இம்போர்ட் பண்ணுறது, அடுத்த வருஷத்துக்கு நம்ம எப்படி அதை வந்து அப்டேட் பண்ணிக்கிறது, இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய டேட்டாவை அடுத்த வருஷத்துக்கு எப்படி நம்ம அப்டேட் பண்ணிக்கிறது, இதை பற்றிலாம் நம்ம பார்த்தோம். இப்போது அடுத்த வருஷத்தில் ஒரு குடும்பத்தை நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு சிலர் இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா, பெருமாள் என்றவர் இறந்துட்டார் இந்த குடும்பத்தில்னா, அந்த 2 கோடுகளை நீங்கள் தொட்டிங்கன்னா திருத்து நீக்கு அப்படின்னு இருக்கும். இறந்தவங்களுடைய விவரங்களை நீக்கிக்கலாம். சரிங்களா? அப்போ குடும்ப தலைவரை நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறீங்கன்னு கேட்கும். அவங்களுடைய மனைவி தான் குடும்ப தலைவர் போது காஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா பெருமாளை வந்து தூக்கிட்டோம் இல்லைங்களா? அதே போல் யாருக்குன்னா கல்யாணம் ஆயிடுச்சுனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், எடுப்போம் இல்லையா? அது போல் நம்மவும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆட் பண்ணுறதும் இந்த குடும்பத்தில் புதுசாக ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னாக்கா அந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்து இந்த 3 புள்ளிகளை அழுத்திங்கன்னா குடும்பத்தை திருத்து இல்லைன்னா உறுப்பினரை சேர்க்க அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அதுக்குள்ளே போயிட்டு தனிநபர் விவரத்தில் புதுசாக பிறந்த குழந்தையோட பேரை போட்டு புதிய உறுப்பினர் போட்டிங்க இல்லை சேமித்து வெளியே போட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும், அந்த புதிய உறுப்பினரை சேர்த்துக்க முடியும். இது போல் நீங்கள் டேட்டாவை என்டர் பண்ணதுலேருந்து நாங்கள் மாற்றங்களை பண்ணிக்கலாம். சரிங்களா? மாற்றம் செய்யப்பட்ட விவரங்களை நீங்கள் திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணலாம், தரவு மேலாண்மையில் போய்ட்டு பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். பேக்கப் எடுக்கும்போது இந்த சாதனத்திலோ அல்லது கூகுள் டிரைவில் பண்ண போகிறோம். கூகுள் டிரைவில் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்டேட் பண்ணப்பட்ட என்ன ஆயிடுச்சு, இப்போ சேவ் ஆயிடுச்சு. சரிங்களா? அந்த அப்டேட் பண்ணப்பட்ட விவரங்கள் கூகுள் விவரத்தில் இப்போ சேவ் ஆகிருக்கு. கூகுள் டிரைவில் போயிட்டு பார்த்தோம்னா அது தெரியும். இல்லைனாக்கா நம்ம இந்த ஆப்லேயே என்ன பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணும்போது அது தானாகவே என்ன பண்ணுவோம், கூகுள் டிரைவ்லேருந்து அந்த டேட்டாவை அப்டேட் செய்யப்பட்ட விவரத்தை தானாகவே எடுத்து இது பாருங்கள் 2 காட்டுது. இதில் நேரத்தோடு கருத்து பாருங்கள், இந்த டேட் டைம் இருக்கும். சரிங்களா? இதில் டைமில் பார்த்தீங்கன்னா 1:37 2/7/2:37. இப்போ புதுசான டேட்டா பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது தான். சரிங்களா? அதை நான் இம்போர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இம்போர்ட் பண்ணும்போது நமக்கு மக்கள் தொகையில் போய் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா வந்துச்சு, பெருமாளோட வந்திருக்கு. தரவு மேலாண்மையில் இம்போர்ட் கொடுக்குறேன். சைன்இன்ல போயிட்டு எந்த டேட்டான்னு கேட்குது, இம்போர்ட் கொடுக்குறேன். கொடுத்த உடனே மக்கள் தொகையில் போய் பார்த்தீங்கன்னா காஞ்சனா வந்துருக்கு. புரியுதுங்களா? இப்போ வந்து அந்த பேர் இருக்கும் போது ஒன்று, பேர் இல்லாத போது ஒன்று. அப்போ 2 விதமான டேட்டாவையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது ஈஸியான இந்த டேட்டாக்களை நீங்கள் கையாளும் விதமாக இதை நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் தான் இப்படி தான் நீங்கள் வந்து இந்த ஆப்பில் யூஸ் பண்ண போகிறீங்க. இந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா கீழே வந்து எத்தனை பேர் அப்படின்ற விவரம் முதல் பக்கத்துலேயே வர மாதிரி இருக்குது. அடுத்தது 5+ எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது. இப்போ வந்து ஜான் அப்படின்ற போட்டோம், அது சேரவில்லைன்னு வந்துச்சு பாருங்கள். சேரவில்லைன்னு போது என்ன பண்ணலாம், இப்பள்ளியிலா வேறு பள்ளியிலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு குறிப்பு போட்டு எடுத்துக்கலாம். முதல் வகுப்பில் சேர்க்கப்பட வேண்டிய குழந்தைகள் பட்டியல் இதில் வந்துடும். சரிங்களா? இது போல் நீங்கள் ஈஸியாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய முந்தைய வீடியோக்களையும் பாருங்கள். பார்த்துட்டு இந்த ஆப்பை முழுமையாக யூஸ் பண்ணுங்கள். இந்த வருஷம் நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா போதும், அடுத்த வரக்கூடிய வருஷங்களை ஈஸியாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஆப் ஃப்ரீ ஆப் தான், அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக போடலாம். சரிங்களா? நன்றி.